பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு மாதத்தின் கடைசி நாளுக்குள்ளே வந்து விட்டோம். கொஞ்சம் திரும்பி பாருங்க. இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவர் எவ்வளவு அருமையா நம்ம நடத்தி வந்திருக்கிறார்கள். தினந்தோறும் நம்மோடு பேசினார், வாக்கு கொடுத்தார், தைரியப்படுத்தினார், பலப்படுத்தினார், சந்தோஷப்படுத்தினார். எத்தனை அற்புதங்களை செய்தார் இல்ல. அவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என் ஆவலோடு காத்திருக்கிறீங்க தானே. வேத புஸ்தகத்துல 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டது. என்ன காரியம் இது? 2 ராஜாக்கள், யூதாவின் ராஜாவும் இஸ்ரவேல் ராஜா ஒன்று சேர்ந்து எதிரியோட சண்டை யுத்தம் பண்ண போகிறார்கள். 2 தேசத்தினுடைய ராணுவம். அப்ப பல ஆயிரமான மக்கள் அந்த ராணுவத்தில் இருப்பாங்க. ஒரு பெரிய சேனையா புறப்பட்டு போறாங்க. ஆனா வனாந்தரத்துல போகும்போது அவங்களுக்கு தண்ணீர் எல்லாம் தீர்ந்து போயிட்டு தாகத்துல ராணுவ வீரர்கள் கலங்குறாங்க. குதிரைகள் அதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, ஒட்டகங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாமே தண்ணீர் இல்லாம தவிக்கிறாங்க. என்ன செய்வதுன்னு தடுமாற்றம். எங்க போறது? எங்க பார்த்தாலும் வனாந்தரம், தண்ணீர் இல்லாத சூழ்நிலை. கர்த்தருடைய தீர்க்கதரிசியை அழைக்கிறாங்க. அந்த தீர்க்கதரிசி வந்து கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்த போது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, இந்த வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். அப்ப எல்லாங்க இது வனாந்தரங்க. எங்கேயாவது ஒரு பெரிய ஆறு ஓடுது, குளம் இருக்குது, அங்கிருந்து தண்ணி கொண்டு வந்தா பரவாயில்ல. வனாந்தரத்துல வெறுமன வாய்க்காலை வெட்டி வச்சு மழை வர சூழ்நிலையும் இல்லை, மழை காலமும் இல்லை. எப்படி தண்ணீர் வரும்? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க சூழ்நிலை பார்க்காருங்க, வாய்க்காலை வெட்டுங்க, அவ்வளவுதான். எல்லாரும் வாய்க்காலை வெட்டுறாங்க. இரவோடு இரவாக தண்ணீர் வந்து நிரம்புகிறது. எப்படிங்க? காற்றும் இல்லை, மழையும் இல்லை, மேகத்தையும் பார்க்கல, மேலிருந்து தண்ணீர் விழவில்லை, நிரம்பி விட்டது. அது கர்த்தருக்கு லேசான காரியம். கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன். உங்க வாழ்க்கையில கூட சூழ்நிலை பார்த்தா நன்மை நடக்கிற மாதிரி தெரியலையே, சூழ்நிலை பார்த்தா இது வாய்க்கு மாதிரி தெரியலையே, எனக்கு இந்த காரியத்துல ஜெயம் உண்டாகிற மாதிரி தெரியலையே அப்படின்னு கலங்கி நிக்கிறீங்களா? சூழ்நிலை பார்த்தா வீட்டுக்குள்ள மாற்றம் வருமாங்க, வேலையில மாற்றம் வருமாங்க, பிள்ளைகளுடைய படிப்புல என்ன செய்யறதுங்க, சூழ்நிலை பார்த்தா வேற மாதிரி இருக்குது, கலங்குறீங்களா? நீங்க சூழ்நிலை பார்க்காதங்க, கர்த்தருடைய வல்லமை பாருங்க. வனாந்தரத்திலே தண்ணீர் கொண்டு வர அவராலே ஆகும். அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் பார்த்தீங்களா? அப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. என்ன தெரியும்? வாய்க்காலை வெட்டுங்க. விசுவாசத்தோட வாய்க்காலை வெட்டணும். நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சாதான் கர்த்தருடைய அற்புதத்தை பார்க்க முடியும். அதுக்கு என்னங்க பண்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு சிம்பிளான அனுபவம் சொல்லட்டுமா? ஏசுடிக்கிறார் ஊழியத்துல பாக்குறீங்கல்ல, எந்த டிவி நிகழ்ச்சியிலையும் திறப்பின் வாசல் ஜபத்திலையும் நாங்க காணிக்கை கேட்டதில்லை, காணிக்கை எடுப்பதில்லை. மக்களுக்கு சில ஏழைகளுக்கு உதவி செய்யற சில காரியம் சொல்லி இருக்கிறேனே தவிர ஏசுடிக்கிறார் ஊழியத்திற்கென்று கேட்டதில்லை. ஆனால் எவ்வளவு ஊழியம் நடக்குது. 1300க்கு அதிகமான மிஷினரிகளை தாங்கணும், ஆண்டோடைய திட்டங்களை நிறைவேற்றணும். நான் ஒரு பேரிட்ட மொழி நேரமாய் பணி செய்கிறேன். இதெல்லாம் எப்படிங்க தேவை சந்திக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வசனத்தை கொண்டு அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் சொன்னார், வாய்க்காலை வெட்டுங்க, நான் நிரப்புவேன் என்று. ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்துல ஒரு நாள் முழு எங்களுடைய ஊழியத்துல அத்தனை பேர் உபவாசம் பண்ணி ஒரு நாள் முழுவதும் ஜெபம் பண்ணுவோம். அந்த மாத ஊழியத்துக்காக ஜெபிச்சுட்டு கடைசியில் ஒரு 5 நிமிடம் வாய்க்காலை வெட்டுவோம். ஆண்டவரே, பத்திரிக்கை ஊழியத்தின் தேவையை சந்திக்கணும், மிஷினரி ஊழியத்துல உள்ள தேவை இருக்கிறத சந்திக்கணும், சுவிசேஷ ஊழியத்துக்கு இந்த தேவை இருக்கிறத சந்திக்கணும். எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி வாய்க்காலை வெட்டி ஜெபம் செய்வோம். அந்த மாத முடிவுல பார்த்தா எல்லாமே நிரப்பப்பட்டிருக்கும். இது இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம். உங்க வாழ்க்கையில என்ன தேவை இருக்குது? அதுதான் சொன்னேன், எழுதி வைத்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். பிள்ளைகள் படிப்புக்கு, இந்த மின் கட்டணத்திற்கு, இந்த மளிகை கடைக்கு, அல்லது இந்த ஆஸ்பத்திரி செலவுக்கு, அல்லது இந்த இஎம்ஐ கட்டுவதற்கு எழுதி வச்சு வாய்க்கால வெட்டுங்க, முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா ஜெபம் பண்ணி தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அதுதான் வாய்க்காலை வெட்டுவது. நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சா கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்வார். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் நடக்கும். நீங்க அதை பார்க்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே,
நான் வாய்க்காலை வெட்டுகிறேன். எங்களுடைய குடும்பத்தின் தேவை, தனிப்பட்ட தேவை, எங்களுடைய வாழ்க்கையின் தேவை, எங்க காரியத்துல இந்தந்த காரியத்தில் அற்புதம் நடக்கணும், தேவை சந்திக்கப்படணும். நான் விசுவாசிக்கிறேன், நீர் அற்புதங்களை செய்கிறீர். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.